அது வந்து ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவம் தான். இந்த சம்பவத்திலிருந்து எல்லாருமே ஒரு பாடம் கற்றுக்கணும். பொதுமக்களை வந்து திரட்டும் போது அவருக்குள்ளேயே பாதுகாப்பு வழிகளோட அரசு வந்து கொடுக்கும்போது அது நிபந்தனைங்கிற மாதிரி இது பேசுகிறாங்க. ஆனால் வந்து விபத்து ஏற்படும் போது தான் தெரியுது அது வந்து நிபந்தனைங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயங்கிறது. நான் யாரையும் குற்றச்சாட்ட விரும்பல. இது எல்லாருடைய தரப்பு இதுவுமே இருக்குது. ஒரு மாநாடு நடத்தும்போது இல்லை ஒரு மீட்டிங் நடத்தும்போது எவ்வளோ பேர் வருவாங்க, அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணாங்கிறத வந்து அரசியல் கட்சிகள் வந்து அதை புரிஞ்சுக்கணும். இன்னொன்று காவல்துறை கூட வந்து எல்லோரும் சேர்ந்த பிறகு ஒரு 10,000 பேர் கூட்டத்தை வாங்கியிருக்கோம், 20,000 பேர் வராங்கன்னா அது முன்னாடியே அது வந்து கூட்டம் சேர விடாமல் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்த பிறகு அவங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கலாம். அதுவும் அவங்களோடது. பொதுமக்கள் கூட வந்து எந்த கூட்டத்துக்கு போகிறோம், இப்போது அது மாதிரி நிகழ்ச்சி தெரிஞ்சுக்கணும். முதல்ல விஜய் மாதிரி வரும்போதுலாம் அதை வந்து கட்டுப்படுத்த முடியாத ஃபேன்ஸ் இருப்பாங்க. அப்போ வரும்போது குழந்தைகளையும் பெரியவர்களையும் கூட்டு வருது. நமக்கு கூட வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. ஒருத்தர் மேலே குற்றம் சொல்கிறது வந்து சரியாக இருக்காது. இந்த பாடத்திலிருந்து எல்லாருமே கற்றுக்கணும். அது வந்து இனிமேல் வருங்காலத்தில் நம்ம நடக்காமல் இருக்க அனைத்து பாதுகாப்புகளும் செய்யணும் தான் என்னோட கருத்து. சார் நான் தான் சொல்கிறேன், வந்து 3 பேரோட தவறும் இதில் இருக்குது. அதாவது வந்து ஒருத்தரை வந்து நீங்கள் மீன் பண்ணக்கூடாது. யார் நடத்தினாலும் விஜய் மட்டும் இல்லை, வேறு இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளில் வந்து சம்பவம் அது மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. அப்போ வந்து இப்போ விஜயங்கிறதால ஹீரோங்கிறதால எல்லோரும் அந்த இது மாதிரி பல நேரங்களில் வந்து நடந்திருக்கு. அப்போ இது மாதிரி கூட்டம் நடத்துகிறவங்க அந்த பாதுகாப்பு வழியாக கூட்டம் நடத்துகிறவங்களும் அதை வந்து கவனிக்கணும். காவல்துறையும் வந்து அது எவ்வளோ பேருக்கு பர்மிஷன் வாங்கியிருக்காங்க, அதை எப்படி அசம்பிள் பண்ணணும், அதுக்கு மேலே வரும்போது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணும்போது அவங்களும் அதை கட்டுப்படுத்தணும். அதுபோல் பொதுமக்கள் கூட வந்து போகும்போது என்ன மாதிரியான இது போகணும், யாரெல்லாம் போகணுங்கிறது அவங்களோட. இதுக்கு முன்னாடியே கூட்டம் நடக்கும்போது ஒரு சில கட்சிகள்லாம் குறிப்பாக அதிமுகலாம் அவங்க நடத்தும் உயர்சாமி படத்தில் கேட்கும்போது ஜனவரி மாதம் கேட்கும்போது அங்கே நடத்த முடியாது அப்படின்ற மாதிரி எப்பத்துறையில சொல்லியிருக்கேன், எப்பத்துறையில பேசுகிறாங்க. இப்போ எப்படி தாவ கேட்கும்போது எப்படி கொடுத்துருக்காங்க? கொடுத்தவங்கள தானே கேட்கணும். கொடுத்தேன் புரட்சி ஏற்படுங்கிற மாதிரியான வார்த்தைகளை பண்ணியிருக்காரு ஆதரவு. எப்படி பார்க்குறீங்க? ஒரு சமூகத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, 40 பேர் உயிரிழந்திருக்காங்க, புரட்சி ஏற்படுத்துற மாதிரி பேசுறவங்கள ஏன் வந்து கைது பண்ண கூட நீதிமன்றம் பார்க்கலாம்? அது நீதிமன்றம் கேட்கணும். நீதிமன்றத்தை தான் சொல்லணும். அது வந்து புரட்சி ஏற்படுது வார்த்தைகளை நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன். அதாவது அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம், அது பெருசாக எடுத்துக்கூடாது. புரட்சிங்கிறது வந்து சாதாரணமாக நடைபெற்றாது. அது பொதுமக்கள் நடத்தணும், தலைவர்கள் ஏற்படுத்துறதில்ல, பொதுமக்கள் ஏற்படுத்தணும். இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து தவிர்த்துட்டு சம்பவம் நடக்கும்போது மறுபடியும் அதை வந்து எரியிற தீயில எண்ணெய் ஊற்றக்கூடாது, தண்ணியை தான் ஊற்றணும். இது மாதிரி நடத்தும் போது அதை வந்து பொதுமக்கள் வந்து இல்லை, அது வந்து ஒரு வேளை போலீஸ் அவங்கள அவாய்ட் பண்ணியிருக்கலாம். வந்து இருந்தால் மறுபடியும் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து இருந்தால் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாங்கிற அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். அது வந்து அந்த நடந்தவங்களுக்கு காவல்துறைக்கும் நடத்துறவங்களுக்கு தான் தெரியுமே தவிர நான் அதில் கருத்து சொல்கிறது சரியாக இருக்காது. விஜய் கேளுங்க சார்.